எப்படி சாமி கும்பிட வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கான முழு விளக்கத்தை நான் கூறுகிறேன் இந்த வீடியோ பதிவில். இந்த உலகத்துல மனிதன் பிறந்த நாளிலிருந்து ஒரு கேள்வி அவனை தொடர்ந்து துரத்திக் கொண்டே இருக்கிறது. நான் யார்? என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள்? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி மனிதன் சென்ற இடம்தான் கடவுள். சாமி கும்பிடுவது என்றால் என்ன? சாமி கும்பிடுவது என்றால் ஒரு கல்லுக்கு பூ போடுவது அல்ல, ஒரு படத்திற்கு தீபம் ஏற்றுவது மட்டும் அல்ல. சாமி கும்பிடுவது என்பது நம் மனம் தாழ்ந்து, நம் அகம்பாவம் உடைந்து, நம் உள்ளம் சுத்தமாகும் ஒரு பயணம். ஆனால் இன்று எத்தனை பேர் உண்மையாக சாமி கும்பிடுகிறோம்? இன்றைய மனிதனின் வழிபாடு உண்மையா, பழக்கமா? காலை எழுந்தவுடன் சாமி கும்பிட்டாச்சா, விளக்கு ஏத்தியாச்சா, பூ வைத்தாச்சா என்றுதான் கேட்பார்கள். ஆனால் மனம் அங்கே இருந்ததா யாருக்குத் தெரியும்? உடம்பு மட்டும் சாமி முன் இருந்தது. மனம் எங்கோ ஓடிக்கொண்டிருந்தது. கடன், கோபம், பொறாமை, பயம், ஆசை, இதற்குள் சாமி எங்கே இடம் பெறுகிறார்? கடவுள் வேண்டுமா இல்லையா? பல பேர் கேட்கிறாங்க, கடவுள் இல்லாமலே நல்லா வாழ முடியாதா? உழைப்பே கடவுள் இல்லையா? சாமி கும்பிட்டா என்ன கிடைக்குது? இந்த கேள்விகள் தவறல்ல. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கடவுள் மனிதனுக்காக இல்ல, மனிதன்தான் கடவுளை தேடுகிறான். ஏன் என்று தெரியுமா? மனிதன் ஏன் கடவுளை தேடுகிறான்? ஒரு குழந்தை அழும்போது அவனுக்கு தாய் வேண்டும். ஒரு மனிதன் உடைந்தபோது அவனுக்கு நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கைக்குதான் பெயர் கடவுள். கடவுள் என்பது பயத்திலிருந்து பாதுகாப்பு தருவது, தனிமையிலிருந்து துணையாய் நிற்பது, குழப்பத்திலிருந்து வழிகாட்டுதல். அறிவாளிகள் vs பக்தர்கள். ஒரு அறிவாளி சொல்வான், கடவுள் மனிதன் உருவாக்கிய கருத்து. ஒரு பக்தன் சொல்வான், மனிதன் தாங்க முடியாத போது கடவுள்தான் துணை. ரெண்டுமே தவறில்ல. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. மனம் உடைந்தவனுக்கு வாதம் தேவையில்லை, ஆறுதல்தான் தேவை. சாமி கும்பிடுவது ஒப்பந்தமா? இன்று பலரின் வழிபாடு இப்படித்தான் இருக்கிறது. சாமி, இந்த தேர்வு பாஸ் ஆகணும், இந்த கடன் தீரணும், இந்த நோய் போகணும். இது வழிபாடு அல்ல, இது ஒப்பந்தம். நான் கும்பிடுகிறேன், நீ கொடுக்கணும். கடவுள் வியாபாரி இல்ல. உண்மையான பக்தி என்றால், உண்மையான பக்தி என்பது எனக்கு இதை கொடு என்று கேட்பது அல்ல, எனக்கு சக்தி கொடு என்று கேட்பது. என் பிரச்சனை தீரணும் அல்ல, இந்த பிரச்சனையை சமாளிக்க எனக்கு புத்தி கொடு என்பது. கடவுள் வெளியில இல்ல. நம்ம ஊர்களில் ஒரு பழமொழி உண்டு, கோவிலுக்குள்ளே கடவுள் இருக்கிறார், மனசுக்குள்ளே இல்லை. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? கடவுள் வெளியில இல்ல, உள்ளே இருக்கிறார். நம்ம கோபத்தில இல்லை, நம்ம பொறாமையில இல்ல, நம்ம அகம்பாவத்தில இல்ல, அமைதியில தான் இருக்கிறார். அதனால்தான் சாமி கும்பிடும் முன் மனசாந்தியாக வேண்டும், அகம்பாவம் விலக வேண்டும், நம்மை நாமே குறைத்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். இதை புரிஞ்சு கொள்ளாமல் நாம் சாமி கும்பிட்டால் கைகள் மட்டும் கும்பிடும், மனமில்லை. இந்த வீடியோ தொடர் உங்களை ஒரு மதத்திற்குள் இழுக்க அல்ல, ஒரு கடவுளை திணிக்க அல்ல, உங்களை உங்களுக்குள் அழைத்துச் செல்ல. சாமி கும்பிடுவது எப்படி என்பதை விட ஏன் கும்பிட வேண்டும், எப்படி மனதுடன் கும்பிட வேண்டும், அதைதான் இந்த தொடர் உங்களுக்கு சொல்லப் போகிறது. கடவுள் உன் கஷ்டத்தை உடனே தீர்க்க மாட்டார், ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்கும் மனசை உருவாக்குவார். அதுதான் உண்மையான வழிபாடு. இந்த பார்ட் 1ல நாம் புரிந்து கொண்டது ஒன்றுதான், சாமி கும்பிடுவது ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு உள்ள பயணம். அது பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு, கோபத்திலிருந்து அமைதிக்கு, அகம்பாவத்திலிருந்து அடக்கத்திற்கு. பார்ட் 2, சாமி கும்பிடும் முன் நம் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? சாமி கும்பிடுவதற்கு முன் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்முடைய குரலை கேட்பதில்லை, நம்முடைய மனநிலையை தான் உணர்கிறார். மனமில்லாமல் செய்யும் பூஜை பூஜையா? பல வீடுகளில் தினமும் நடக்கும் காட்சி இது. விளக்கு ஏற்றப்படுகிறது, பூ வைக்கப்படுகிறது, மந்திரம் சொல்லப்படுகிறது. ஆனால் மனம் அங்கே இல்ல. ஒரு கையில சாமி கும்பிடுகிறோம், மற்ற கையில் மொபைல். ஒரு நிமிஷம் கண் மூடுகிறோம், மற்ற நிமிடம் வேலை, பணம், பிரச்சனை, பயம். இது பூஜையா? கடவுள் முதலில் பார்ப்பது என்ன? கடவுள் முதலில் பார்ப்பது நம் பணத்தை அல்ல, நம் பூக்களின் எண்ணிக்கையை அல்ல, நம் மந்திர உச்சரிப்பை அல்ல, நம் மனத்தின் சுத்தத்தை தான். ஒரு மனிதன் மனம் நிறைய கோபத்துடன் சாமி முன் நின்றால் அவன் உடம்பு மட்டும் கோவிலில் இருக்கும், மனம் இன்னும் உலகத்திலே சுற்றித் திரியும். மனம் ஏன் சுத்தமாக இல்லை? நம்ம மனம் சுத்தமாக இல்லாததற்கு முக்கிய காரணங்கள் கோபம், பொறாமை, அகம்பாவம், பயம், அதிக ஆசை, பழிவாங்கும் எண்ணம். இந்த எல்லாவற்றையும் தூக்கிக் கொண்டு நாம் சாமி முன் போனால் கடவுள் நம்மை மாற்ற மாட்டார். அரே, நம்மையே நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாது. சாமி கும்பிடும் முன் நம்மை நாமே பார்க்க வேண்டும். சாமி கும்பிடும் முன் ஒரு நிமிடம் நம்மளை நாமே கேளுங்கள். இப்போ என் மனசு அமைதியா? யார் மேலாவது கோபமா? யாரையாவது வெறுக்கிறேனா? யாருக்கு கெடுதல் நினைக்கிறேனா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையான பதில் இல்லை என்றால்
அந்த பூஜை முழுமை பெறாது. மனசை எப்படி அமைதியாக்குவது? சாமி கும்பிடும் முன் மனம் அமைதியாக இருக்க பெரிய தவம் தேவையில்லை. இந்த 5 எளிய பயிற்சிகள் போதும். மூச்சை கவனிப்பது. கண்மூடுங்கள். மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வருகிறது. மூச்சை மாற்ற வேண்டாம், எண்ணங்களை துரத்த வேண்டாம். மூச்சை மட்டும் கவனியுங்கள். 30 வினாடிகள் போதும். மனதில் ஒரு ஒளி. கண்களை மூடி மார்பின் நடுவே ஒரு சிறிய தீபம் இருப்பதாக நினையுங்கள். அந்த ஒளி மெதுவாக பெருகுகிறது, இருளை அகற்றுகிறது, மனசை அமைதியாக்குகிறது. நன்றி உணர்வு. சாமி கும்பிடும் முன் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கு உயிரோட இருக்கிறேன், சாப்பாடு கிடைச்சது, யாரோ ஒருவர் என்னை நேசிக்கிறார். நன்றி உணர்வு வந்த இடத்தில் கோபம் இருக்காது. கோபத்தை கீழே வைக்கவும். கோபத்தோடு சாமி முன் நிற்பது தீயுடன் நெய் ஊற்றுவது போல. கோபத்தை வெளியே வையுங்கள். இந்த கோபத்தை நான் இப்போ உள்ளே கொண்டு வரமாட்டேன். பணிவு. சாமி முன் நிற்கும்போது இந்த ஒரு வாக்கியம் போதும். நான் எல்லாம் தெரிந்தவன் இல்ல. இந்த எண்ணம் வந்தாலே அகம்பாவமுடையும். கடவுள் பயம் வேண்டுமா? பல பேருக்கு கடவுள் என்றாலே பயம். சாமி தண்டிப்பாரோ? தவறு செய்துட்டேனா? உண்மை என்ன தெரியுமா? பயம் உள்ள இடத்தில் பக்தி இருக்காது. கடவுள் நீதிபதி இல்லை, சிறை அதிகாரி இல்லை, அவர் ஒரு ஆசான். குழந்தை மனம். சிறந்த மனநிலை. ஒரு குழந்தை எப்படி இருக்கிறது? போலித்தனம் இல்லை, அகம்பாவம் இல்லை, பயம் இல்லை. அதனால்தான் குழந்தை பிரார்த்தனை நேரடியாக இருக்கும். சாமி கும்பிடும்போது குழந்தை மனசோடு இருங்கள். எனக்கு இது வேண்டும் என்ற மனநிலை தவறா? வேண்டுதல் வைப்பது தவறு இல்ல. வட்டலன். இது இல்லாமல் நான் வாழ முடியாது, இது கிடைக்காவிட்டால் எல்லாம் முடிஞ்சு. இந்த மனநிலை வழிபாட்டை அழிக்கும். நம்பிக்கை பிளஸ் பொறுமை. இதுவே சரியான மனநிலை. மனநிலை சரியானால், மனம் சரியானால் சிறிய தீபமும் பெரியதாக தெரியும். ஒரு மலரும் போதுமானதாக இருக்கும். ஒரு வார்த்தை பிரார்த்தனையும் சக்தியாகும். உண்மை சம்பவம். ஒரு ஏழை முதியவர் கோவிலுக்கு தினமும் வருவார். எந்த பூஜையும் செய்ய மாட்டார், பணம் தரமாட்டார். அமைதியாக நின்று கண்மூடி சிரித்தபடி திரும்பி போய்விடுவார். ஒரு நாள் பூசாரி கேட்டார், ஏன் எதுவும் கேட்கவில்லை? அவர் சொன்னாரு, எனக்கு தேவையானது எல்லாம் அவர் ஏற்கனவே தந்துட்டார். இதுதான் முழுமையான மனநிலை. சாமி கும்பிடும் முன் பூ தேட வேண்டாம், பணம் தேட வேண்டாம், மனசை தேடுங்கள். மனம் சுத்தமாக இருந்தால் கடவுள் தானாக வருவார். உடல் சுத்தம் நேரம். சாமி கும்பிடும்போது மனம் முக்கியம். அதேபோல் உடலும் ஒரு வாசல். மனம் சுத்தமாக இருந்தாலும் உடல் சுத்தமாக இல்லை என்றால் அமைதி முழுமையாக வராது. உடல் சுத்தம் என்றால் என்ன? உடல் சுத்தம் என்றால் வெறும் குளிப்பது மட்டுமல்ல. உடல் சுத்தம், உடை சுத்தம், செயல்கள் சுத்தம். இந்த 3ம் சேர்ந்தால்தான் வழிபாடு முழுமை பெறும். ஏன் குளிக்க வேண்டும்? நீருக்கு ஒரு தனி சக்தி உண்டு. உடலின் அழுக்கை மட்டுமல்ல, மன அழுத்தத்தையும் கழுவும். குளிப்பது ஒரு உள்மாற்றம். அதனால்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், குளித்து வந்தால் மனம் தானாக அமைதியாகும். குளிக்க முடியாத நேரங்களில், சில நேரங்களில் உடல்நிலை வேலை, பயணம், குளிக்க முடியாமல் போகலாம். அப்போது கை, முகம் கழுவுங்கள். சுத்தமான உடை மாற்றுங்கள். மனதில் சுத்தம் கொண்டு வாருங்கள். கடவுள் சூழ்நிலையை புரிந்து கொள்வார். ஆடை முக்கியமா? சாமி கும்பிடும்போது விலை உயர்ந்த ஆடை தேவையில்லை. சுத்தம், எளிமை, வசதி அதுவே போதும். அழுக்கு, அலட்சியம் பக்தியே பாதிக்கும். சரியான நேரம் எது? சாமி கும்பிட சரியான நேரம் இருக்கா? உண்மை என்ன? எந்த நேரமும் கும்பிடலாம். ஆனால் சில நேரங்களில் மனம் எளிதாக அமைதியாகும். பிரம்ம முகூர்த்தம். காலைன் 4:30 கூறினவர். பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் உலகம் அமைதியாக இருக்கும். மனம் எளிதாக தியான நிலைக்கு செல்லும். அதனால்தான் முனிவர்கள் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். கால பூஜை. காலை நேரம். புதிய தொடக்கம், நம்பிக்கை, சுத்தமான எண்ணங்கள். காலை சாமி கும்பிட்டால் அந்த நாள் முழுவதும் ஒரு ஒழுங்கு உருவாகும். மாலை, இரவு பூஜை. மாலை நேரம் நாள் முழுவதும் சேர்ந்த சுமைகளை இறக்கி வைக்கும் நேரம். மாலை சாமி கும்பிடுவது மனசை சுத்தம் செய்து நாளை நம்பிக்கையோடு முடிக்க உதவும். நேரம் கிடைக்காதவர்கள், நேரமே இல்ல, இது பலரின் உண்மை. ஆனால் நினைவில் வையுங்கள், 2 நிமிஷம், 1 நிமிஷம் ஒரு ஆழமான மூச்சு. இதுவே ஒரு முழு பிரார்த்தனை. கடவுள் கடிகாரத்தை பார்க்க மாட்டார், மனநிலையைதான் பார்ப்பார். தவிர்க்க வேண்டிய நேரங்கள். இந்த நேரத்தில் கும்பிடக்கூடாதா? உண்மை என்ன? கோபம், மதுபானம், தீவிர அலட்சியம். இந்த நிலையில் மனமே கட்டுப்பாட்டில் இருக்காது. அதனால்தான் முன்னோர்கள் சில கட்டுப்பாடுகளை சொன்னார்கள். தண்டனைக்காக இல்லை, நலத்திற்காக. பெண்கள் என்ற ஆண்கள். உடல் இயல்பான மாற்றங்கள். அசுத்தமல்ல, பாவமல்ல, அது இயற்கை. முக்கியமானது மன அமைதி, உடல் ஓய்வு, சுயமரியாதை. கடவுள் உடலை விட மனசைதான் முதலில் பார்க்கிறாரு. ஒரு எளிய விதி. சாமி கும்பிடும் முன் இந்த கேள்விகளை கேளுங்கள். உடல் சுத்தமா? மனம் அமைதியா? இப்போ கும்பிட மனசு வருதா? இந்த 3க்கும் ஆம் என்றால் அதுவே சரியான நேரம். சாமி கும்பிட சரியான நேரம் என்றால் மனம் தயாரான நேரம். சாமி கும்பிட சரியான நிலை என்றால் உடலும் மனமும் ஒரே திசையில் இருக்கும் நிலை. பூஜை அறை அமைப்பு.
சாமி கும்பிட பெரிய கோவில் தேவையில்லை. ஒரு சுத்தமான மூலை போதும். பூஜை அறை என்பது ஒரு அறை அல்ல, அமைதிக்கான வாசல். பூஜை அறை எங்கே இருக்க வேண்டும்? வீட்டில் சாமி வைக்கும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், தேவையில்லாத பொருட்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். முன்னோர்கள் சொன்னார்கள், சாமி இருக்கும் இடம் மனமும் அமைதியாகும் இடமாக இருக்க வேண்டும். திசை முக்கியமா? வடகிழக்கு திசை ஈசான்யம், அமைதியின் திசை. அங்கு பூஜை அறை இருந்தால் மனம் எளிதாக ஒன்றாகும். பல்ஸ், திசை சரியா இல்லை என்றால் பக்தி தவறா ஆகிவிடுமா? இல்ல. மனம் சுத்தமாக இருந்தால் எந்த திசையும் சரியான திசைதான். சாமி படங்களின் சிலைகள் சரியான இடத்தில் வைக்கப்பட்ட சாமி படங்கள் அதிகமாக இல்லாமல் எளிமையாக இருந்தாலே போதும். சாமி படங்கள் அதிகமாக வைக்க வேண்டாம், குழப்பமாக வைக்க வேண்டாம். ஒவ்வொரு படமும் ஒரு சக்தியை பிரதிபலிக்கிறது. மனம் ஒன்றாகும் அளவிற்கு எளிமை அவசியம். உடைந்த சிலை பழைய படம், உடைந்த சிலை அல்லது மங்கிய பழைய படங்கள், பயப்பட வேண்டாம், பாவம் இல்லை. ஆனால் மனதில் சங்கடம் வந்தால் அதை மாற்றிவிடுங்கள். பூஜை அறையில் மனசு சந்தோஷமாக இருக்க வேண்டும். விளக்கு ஏன் முக்கியம்? விளக்கு என்பது ஒளி அறிவு விழிப்பு. இருளில் ஒளி எப்படி வழிகாட்டுகிறதோ அதேபோல் வாழ்க்கையில் அறிவு நம்மை வழி நடத்துகிறது. அதனால்தான் விளக்கு ஏற்றுகிறோம். மணி ஏன் அடிக்கிறோம்? மணி சத்தம் மனதை இப்போதே இங்கே கொண்டு வருகிறது. வெளியிலிருந்த எண்ணங்களை நிறுத்துகிறது. மணி அடித்த அந்த ஒரு நொடி மனம் பூஜைக்கு தயாராகிறது. பூ, தூபம், குங்குமம், பூ, எளிமை, அழகு, தற்காலிகம், நானும் ஒரு நாள் உதிர்வேன் என்று நினைவூட்டுகிறது. தூபம் நம் பிரார்த்தனை, வானத்தை நோக்கி செல்லும் சின்னம். குங்குமம் சக்தியின் அடையாளம். பூஜை அறையில் செய்யக்கூடாதவை. பூஜை அறை பொருட்கள் வைக்க, சண்டை போட, கோபம் காட்ட, அலட்சியமாக நடக்க. இது அமைதிக்கான இடம், சத்தத்திற்கானது அல்ல. கால பூஜை காலை நேரம், புதிய தொடக்கம், நம்பிக்கை, சுத்தமான எண்ணங்கள். காலை சாமி கும்பிட்டால் அந்த நாள் முழுவதும் ஒரு ஒழுங்கு உருவாகும். மாலை இரவு பூஜை. மாலை நேரம் நாள் முழுவதும் சேர்ந்த சுமைகளை இறக்கி வைக்கும் நேரம். மாலை சாமி கும்பிடுவது மனசை சுத்தம் செய்து நாளை நம்பிக்கையோடு முடிக்க உதவும். நேரம் கிடைக்காதவர்கள், நேரமே இல்ல, இது பலரின் உண்மை. ஆனால் நினைவிலே வையுங்கள், 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஒரு ஆழமான மூச்சு, இதுவே ஒரு முழு பிரார்த்தனை. கடவுள் கடிகாரத்தை பார்க்க மாட்டார், மனநிலையைதான் பார்ப்பார். தவிர்க்க வேண்டிய நேரங்கள். இந்த நேரத்தில் கும்பிடக்கூடாதா? உண்மை என்ன? கோபம், மதுபானம், தீவிர அலட்சியம். இந்த நிலையில் மனமே கட்டுப்பாட்டில் இருக்காது. அதனால்தான் முன்னோர்கள் சில கட்டுப்பாடுகளை சொன்னார்கள். தண்டனைக்காக இல்லை, நலத்திற்காக. பெண்கள் என்ற ஆண்கள். உடல் இயல்பான மாற்றங்கள். அசுத்தமல்ல, பாவமல்ல, அது இயற்கை. முக்கியமானது மன அமைதி, உடல் ஓய்வு, சுயமரியாதை. கடவுள் உடலை விட மனசைதான் முதலில் பார்க்கிறாரு. ஒரு எளிய விதி. சாமி கும்பிடும் முன் இந்த கேள்விகளை கேளுங்கள். உடல் சுத்தமா? மனம் அமைதியா? இப்போ கும்பிட மனசு வருதா? இந்த 3க்கும் ஆம் என்றால் அதுவே சரியான நேரம். சாமி கும்பிட சரியான நேரம் என்றால் மனம் தயாரான நேரம். சாமி கும்பிட சரியான நிலை என்றால் உடலும் மனமும் ஒரே திசையில் இருக்கும் நிலை. பூஜை அறை அமைப்பு. சாமி கும்பிட பெரிய கோவில் தேவையில்லை. ஒரு சுத்தமான மூலை போதும். பூஜை அறை என்பது ஒரு அறை அல்ல, அமைதிக்கான வாசல். பூஜை அறை எங்கே இருக்க வேண்டும்? வீட்டில் சாமி வைக்கும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், தேவையில்லாத பொருட்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். முன்னோர்கள் சொன்னார்கள், சாமி இருக்கும் இடம் மனமும் அமைதியாகும் இடமாக இருக்க வேண்டும். திசை முக்கியமா? வடகிழக்கு திசை ஈசான்யம், அமைதியின் திசை. அங்கு பூஜை அறை இருந்தால் மனம் எளிதாக ஒன்றாகும். பல்ஸ், திசை சரியா இல்லை என்றால் பக்தி தவறா ஆகிவிடுமா? இல்ல. மனம் சுத்தமாக இருந்தால் எந்த திசையும் சரியான திசைதான். சாமி படங்களின் சிலைகள் சரியான இடத்தில் வைக்கப்பட்ட சாமி படங்கள் அதிகமாக இல்லாமல் எளிமையாக இருந்தாலே போதும். சாமி படங்கள் அதிகமாக வைக்க வேண்டாம், குழப்பமாக வைக்க வேண்டாம். ஒவ்வொரு படமும் ஒரு சக்தியை பிரதிபலிக்கிறது. மனம் ஒன்றாகும் அளவிற்கு எளிமை அவசியம். உடைந்த சிலை பழைய படம், உடைந்த சிலை அல்லது மங்கிய பழைய படங்கள், பயப்பட வேண்டாம், பாவம் இல்லை. ஆனால் மனதில் சங்கடம் வந்தால் அதை மாற்றிவிடுங்கள். பூஜை அறையில் மனசு சந்தோஷமாக இருக்க வேண்டும். விளக்கு ஏன் முக்கியம்? விளக்கு என்பது ஒளி அறிவு விழிப்பு. இருளில் ஒளி எப்படி வழிகாட்டுகிறதோ அதேபோல் வாழ்க்கையில் அறிவு நம்மை வழி நடத்துகிறது. அதனால்தான் விளக்கு ஏற்றுகிறோம். மணி ஏன் அடிக்கிறோம்? மணி சத்தம் மனதை இப்போதே இங்கே கொண்டு வருகிறது. வெளியிலிருந்த எண்ணங்களை நிறுத்துகிறது. மணி அடித்த அந்த ஒரு நொடி மனம் பூஜைக்கு தயாராகிறது. பூ, தூபம், குங்குமம், பூ, எளிமை, அழகு, தற்காலிகம், நானும் ஒரு நாள் உதிர்வேன் என்று நினைவூட்டுகிறது. தூபம் நம் பிரார்த்தனை, வானத்தை நோக்கி செல்லும் சின்னம். குங்குமம் சக்தியின் அடையாளம். பூஜை அறையில் செய்யக்கூடாதவை.
பூஜை அறை, பொருட்கள் வைக்க, சண்டை போட, கோபம் காட்ட, அலட்சியமாக நடக்க. இது அமைதிக்கான இடம், சத்தத்திற்கானது அல்ல.